கைஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அண்ட் ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். மெயினாக ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெர்டிக்கல் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், அதாவது பாஸ்கல்ஸ் லாவை பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடில் என்ன இருக்குது அப்படின்றது பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நான் தனியாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஒரு சிம்பிள் லா தான். ஸோ இந்த லா என்ன சொல்லுதுன்னா, if the pressure in a liquid is changed at a particular point, அதாவது ஒரு லிக்விட் இருக்குது, அந்த லிக்விடில் வந்து ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணுறீங்க. ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகேவா? ஒரு பாயிண்டில் உள்ள ப்ரெஷரை அப்படி நீங்கள் பண்ணும்போது the change is transmitted to the entire fluid without being diminished in magnitude. ஓகேவா? ஸோ சிம்பிளாக நான் சொல்கிறேன். என்ன நடக்குதுன்னா, இப்படி ஒரு கண்டெய்னர் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்படி ஒரு கண்டெய்னர். ஓகே, அண்ட் இந்த கண்டெய்னரில் இப்படி ஒரு பிஸ்டன் இருக்குது. பிஸ்டன்னா நீங்கள் பேசிக்கலி இந்த பிஸ்டன் மேலே நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இந்த கண்டெய்னருக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. இந்த பிஸ்டன் வரைக்குமே உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ளூயிட் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பிஸ்டன் மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. இப்படி இந்த டைரெக்ஷனில் இப்படி ஒரு ஃபோர்ஸ் எஃப் அப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா? பிஸ்டனோட சென்டரில் ஆக்ட் ஆகிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். பேசிக்கலி லைன் ஆஃப் ஆக்ஷன் இப்படி இருக்குது. ஓகேவா? ஸ்பேஸ் இல்லாதனால இந்த இடத்துல வரையறேன். ஆக்சுவலாக ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கீழே ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடிஷ்னலி லைக் இந்த பாயிண்டில் இருக்கிற ஃப்ளூயிடோட ப்ரெஷரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. கரெக்டாக? ஸோ அந்த எக்ஸ்ட்ரா சேஞ்ச் இன் ப்ரெஷர் நீங்கள் கொண்டு வரது எவ்வளோ? இந்த ஃபோர்ஸ் டிவைடட் பை இந்த பிஸ்டனோட கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏன்னு கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல உள்ள ஃப்ளூயிடோட ப்ரெஷர் வந்து இவ்வளோ அமௌண்ட்டால் சேஞ்ச் ஆகுது. பேசிக்கலி ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் நீங்கள் கொண்டு வரீங்க ஃப்ளூயிட்குள்ளே. அந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷரோட வேல்யூ F/A. ஸோ பாஸ்கல்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, இந்த பாயிண்ட் மட்டும் இல்லை, இந்த ஃப்ளூயிடில் எந்த பாயிண்ட் நீங்கள் எடுத்தாலும், இந்த பாயிண்ட்ல ஏன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் சி, அந்த மாதிரி நீங்கள் என்ன பாயிண்ட் எடுத்தாலும் இந்த எல்லா பாயிண்ட்ஸுக்குமே இந்த எக்ஸ்ட்ரா சேஞ்ச் இன் ப்ரெஷர் இருக்குல்ல, அந்த ப்ரெஷரோட வேல்யூ எக்ஸ்ட்ரா சேஞ்ச் இன் ப்ரெஷர் F/A தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எனி டைரக்ஷனில் நீங்கள் ஃப்ளூயிட் கூட ட்ராவல் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா சேஞ்ச் இன் ப்ரெஷர் வந்து F/A தான் இருக்கும். அதுதான் வந்து பாஸ்கல்ஸ் லா வந்து பேசிக்கலி சொல்லுது. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டான எழுதலாம். பாஸ்கல்ஸ் லா. ஸோ இது நம்ம ஸ்லைட்லேயே கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். whenever external pressure is applied on any part of the fluid contained in a vessel, it is transmitted undiminished and equally in all directions. ஸோ எல்லா டைரக்ஷன்ஸ்லையுமே சேம் மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் ப்ரெஷர் இருக்கும். ஸோ எனி பாயிண்ட் அந்த ஃப்ளூயிட்குள்ளே நீங்கள் எடுத்தாலுமே அந்த பாயிண்ட்டுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் இருக்குது. நீங்கள் மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க, பிஸ்டன் மேலே தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, பட் உள்ளே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுக்குமே ப்ரெஷர் சேஞ்ச் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அந்த வேல்யூ வந்து F/A, நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் டிவைடட் பை அந்த பிஸ்டனோட கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஓகே, ஸோ இதுதான் பாஸ்கல்ஸ் லா ஃபார் transmission of fluid pressure and it has many applications. ஸோ இந்த பாஸ்கல்ஸ் லாவை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணலாம். அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ மெயின்லி ஹைட்ராலிக் மெஷின்ஸில் இது வந்து இந்த லாவை நம்ம ரியலைஸ் பண்ணலாம். ஓகேவா? இது லைக் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்ளிகேஷன். ஓகேவா? இது ரியல் லைஃப்பில் எக்ஸிஸ்ட் ஆகுது. நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம், தெரிஞ்சோ தெரியாமலோ யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த கான்செப்ட் எப்படி இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ப்ராப்ளம் என்னன்னா, இப்போது இந்த டயக்ராம்லேயே ஒரு கார் இருக்கு. இதே மாதிரி கார்ஸு, ட்ரக்ஸு இதெல்லாம் ரொம்ப ஹெவி வெயிட், இதெல்லாம் ரொம்ப ஹெவி வெயிட் மெட்டீரியல்ஸ். இல்லை மீதி ஆப்ஜெக்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே ஹெவி. ஸோ இதெல்லாம் லிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப அதிகபட்சமான ஃபோர்ஸ் தேவை. கரெக்டாக? பட் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண ஃபோர்ஸ் ஒரு சர்டன் மெஷினரியால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அவ்வளோ இருக்காது. ஓகே, மேபி ஒரு காரை லிஃப்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது, ஒரு ட்ரக்கை லிஃப்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது, பட் கன்சிடரபிளி சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்மளால் மெஷினரி வச்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு எப்படி இந்த ஹெவி வெயிட் மெஷினரியெல்லாம் தூக்கணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான். அகெயின் ஒன் செகண்ட். எஸ், ஸோ இந்த கேஸில் ஒரு வெர்டிக்கலி கனெக்டட் ஃப்ளூயிட் நான் எடுத்துக்கிறேன். அகெயின்
ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஒரு பேசிக்கலி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லாம் அந்த யூடியூப் மேனோமீட்டர்லாம் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி ஒரு செட்டப் ஜஸ்ட் ஒரு லார்ஜ் ஸ்கேலில் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெண்டு ஆர்ம்ஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டு ஆர்ம்ஸோட கிராஸ் செக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். இந்த ஆர்மோட கிராஸ் செக்ஷன் வந்து ரிலேட்டிவ்லி ரொம்ப கம்மி இந்த ஆர்மை கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? இது பேசிக்கலி ஆர்ம்ஸ் கிடையாது, இது ஒரு மேனோமீட்டர் கிடையாது, இது ஒரு ஃபிசிக்கல் செட்டப் மாதிரி. ஓகேவா? ஸோ நான் என்னன்னு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த சைடு வந்து 1 கூப்பிட்டுக்கலாம், இந்த சைடு வந்து 2ன்னு கூப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த சைடு 1 இருக்குல்ல, இந்த சைடு 1ஓட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வெரி வெரி லெஸ் தேன் சைடு 2. பேசிக்கலி இங்கே இருக்கிற ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகம் இங்கே இருக்கிறதோட கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? அண்ட் ஒரு ஃப்ளூயிட் வந்து இருக்கு. ஆப்வியஸ்லி இந்த கனெக்டட் சேம்பர்ஸில் ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு பிஸ்டனும் இருக்கு. ஓகே. அண்ட் நம்ம லிஃப்ட் பண்ண வேண்டிய ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட் வந்து இந்த சைடில் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காராக கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்படி ஒரு காரை வந்து இந்த சைடில் இருக்குது, இதை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணணும். ஓகே, ஸோ மேபி இந்த ஓவர் ஹேங்ஸ் நான் erase பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, யா. ஸோ இந்த சைடில் நம்மக்கிட்ட கார் இருக்குது. அண்ட் இந்த சைடில் பிஸ்டன் இருக்குது. அண்ட் பிஸ்டன் மேலே தான் நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ண முடியுமோ அதை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? நம்ம ஏதாவது ஒரு மெஷினரி யூஸ் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ணி அந்த பிஸ்டன் மேலே அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் இந்த பிஸ்டனோட கிராஸ் செக்ஷன் ஏரியா இங்கே வந்து இருக்குது A1. அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற அந்த காரோட சப்போர்ட் இருக்குல்ல, அந்த அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா A2 இங்கே இருக்குது. ஓகேவா? A2 வெரி மச் கிரேட்டர் than A1 இங்கே எழுதியிருக்கிற மாதிரி. ஸோ இப்போது நீங்கள் இந்த பிஸ்டனில் ஃபோர்ஸ் F அப்ளை பண்ணுறதுனால ஃப்ளூயிடில் சேஞ்ச் இன் ப்ரெஷர் இருக்கும். ஓகேவா? ஆப்வியஸ்லி. ஸோ அந்த சேஞ்ச் இன் ப்ரெஷர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் நீங்கள் அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால இந்த மொத்த ஃப்ளூயிட்லேயும் பாஸ்கல்ஸ் லா படி இந்த மொத்த ஃப்ளூயிட்லேயுமே சேஞ்ச் இன் ப்ரெஷர் நடக்கும். அந்த சேஞ்ச் இன் ப்ரெஷரோட வேல்யூ எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே வந்து F/A1 தான். பாஸ்கல்ஸ் லா படி எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே சேம் சேஞ்ச் இன் ப்ரெஷர் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்லேயும் சரி, இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஏலையும் சரி, இந்த இடத்துல ஒரு இன்டர்மீடியட் பாயிண்ட் எடுத்தீங்கனாலும் சரி, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் C எடுத்தீங்கனாலும் சரி, எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே வந்து அந்த அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுல்ல, அந்த ப்ரெஷரோட வேல்யூ வந்து F/A1 தான். ஓகே, அது நம்ம பாஸ்கல்ஸ் லா, நம்ம பார்த்த பாஸ்கல்ஸ் லா படி அது நம்ம கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ப்ரெஷர் F/A1 கிரியேட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால இந்த பாயிண்ட்ல ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. அதோட வேல்யூ வந்து F/A1. ஸோ எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்கிறதுனால ஒரு ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும். பேசிக்கலி இந்த சப்போர்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும் இந்த டைரக்ஷன். ஓகே, அந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை F2ன்னு கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? F2ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த எக்ஸ்ட்ரா சேஞ்ச் இன் ப்ரெஷர் டெல்டா பி இன்டூ இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா, அது பேசிக்கலி A2. ஓகேவா? ஸோ எசென்ஷியலி இந்த காரை லிஃப்ட் பண்ணுற இந்த காரை வந்து இந்த சப்போர்ட் மேலே இருக்குது, அந்த சப்போர்ட் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வந்து டெல்டா பி இன்டூ A2. டெல்டா பியோட வேல்யூ இங்கேருந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அது வந்து F/A1 இன்டூ A2. ஓகேவா? ஸோ பேசிக்கலி இந்த எக்ஸ்ட்ரா சேஞ்ச் இன் ப்ரெஷர் மல்டிப்ளைட் பை கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ இவ்வளோ ஃபோர்ஸ் வந்து இந்த கார் மேலே பேசிக்கலி ஆக்ட் ஆகுது, அவர் அந்த சப்போர்ட் மேலே ஆக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன வந்து ஆக்சுவலாக நடக்குது இந்த இடத்துல, இந்த பிஸ்டனில் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் F தான் அப்ளை பண்ணுறீங்க. பட் இந்த கார் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் F கிடையாது, F2 ஆக்ட் ஆகுது. அண்ட் அந்த F2ஓட வேல்யூ வந்து F டிவைடட் பை A1 இன்டூ A2. அண்ட் இந்த இடத்துல நம்ம ஒரு அசம்ஷன் ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த அசம்ஷன் என்னதுன்னா A2 இஸ் வெரி மச் கிரேட்டர் than A1. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா F இன்டூ A2/A1 எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ A2 வெரி மச் கிரேட்டர் than A1 இருக்கும்போது இந்த A2/A1 ரேஷியோ இருக்குல்ல, இது வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும். இந்த A2/A1 ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப லார்ஜாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால F இன்டூ
A2 by A1 வந்து இந்த மொத்த குவான்டிட்டியுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு லார்ஜ் குவான்டிட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ F2ன்ற இந்த ஃபோர்ஸ் மேக்னிடியூட் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ F2 மேக்னிடியூட் ஆர் F2வோட வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே, ஸோ F2 வெரி மச் கிரேட்டர் தென் Fன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த A2 by A1 ரேஷியோவே ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோர்ஸ் F தான் அப்ளை பண்ணுறீங்க இந்த பிஸ்டனில், பட் உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது? இந்த சைடு ஆஃப் த இந்த சைடு ஆஃப் த செட்டப்பில் உங்கள் கார் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஆர் அந்த சப்போர்ட் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸோட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? அது பேசிக்கலி ஸ்கேல் டப்பாக இருக்குது. அண்ட் அந்த ஃபேக்டர் வந்து A2 by A1, அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவோட ரேஷியோ ஃபேக்டரில் அது வந்து ஸ்கேல் அப் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்கள் அப்ளை பேசிக்கலி ஒர்க் டன் வந்து சேம் தான். இந்த பிஸ்டன்லையும் சரி அந்த சப்போர்ட்லையும் சரி ஒர்க் வந்து சேமாக தான் இருக்குது, பட் ஃபோர்ஸ் மட்டும் ஸ்கேல் அப் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரிசல்ட் ஆர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் நீங்கள் பாஸ்கல்ஸ் லா வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ மெயின் ஐடியா என்னன்னா, இந்த எக்ஸ்ட்ரா சேஞ்ச் இன் ப்ரெஷர் இருக்குல்ல, அது வந்து எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே வந்து சேம் தான், F by A1 தான். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த மாதிரி ஒரு ஹெவி வெயிட்டை நம்மளை வந்து லிஃப்ட் பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த சைடில் இருக்கிற சப்போர்ட் ஆர் இந்த சைடில் இருக்கிற பிஸ்டனோட கிராஸ் செக்ஷன் ஏரியா A2 இருக்குல்ல, அந்த A2வை நம்ம வந்து ரொம்ப 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 ஏற்றி வச்சிடணும். பேசிக்கலி ஏரியா வந்து ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கிடைக்க போகிற ஃபோர்ஸ், இந்த இந்த சைடில் கிடைக்க போகிற ஃபோர்ஸ் F2 வந்து என்னது? F இன்ட்டு A2 by A1 தானே. ஸோ A2 by A1, A2வோட வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கிடைக்க போகிற ஃபோர்ஸுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த சைடு இன்புட் சைடில் நம்ம அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு மட்டும் அவசியம் கிடையாது. நம்ம அந்த அவுட்புட் சைடில் நம்மளுக்கு எந்த சைடில் ஃபோர்ஸ் வேணுமோ அந்த சைடில் இருக்கிற கிராஸ் செக்ஷன் ஏரியாவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் கூட நம்மளோட அவுட்புட் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்புட் சைடில் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு மட்டும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஏரியாவை வச்சு கூட அடிஷ்னல் ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேவா? பட் அகைன் நான் சொன்ன ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா, ஃபோர்ஸை தான் நம்ம மேக்னிஃபை பண்ணுறோமே தவிர ஒர்க் வந்து சேமாக தான் இருக்குது. ஓகேவா? நம்ம எவ்வளோ இன்புட் எனர்ஜி கொடுக்குறோமோ அதே எனர்ஜி தான் நம்மளுக்கு அவுட்புட்லேயே கிடைக்குது. ஸோ ஒர்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒர்க் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது, ஃபோர்ஸ் மட்டும்தான் ஸ்கேல் அப் ஆகுது. ஓகேவா? இது ஒரு சிம்பிள் ஹைட்ராலிக் மிஷின், இது ஒரு ஹைட்ராலிக் கிரேன்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, இது வந்து ஹைட்ராலிக் கிரேன் கிடையாது, இது ஒரு ஹைட்ராலிக் புஷ் அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து கூப்பிட்டுக்கலாம். பேசிக்கலி ஹெவி வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த பாஸ்கல்ஸ் லாவை ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் இந்த செட்டப் வந்து. ஸோ ஸ்லைஸில் என்ன இருக்குது அப்படின்றது பார்த்துருவோம் ஒரு செகண்ட். ஸோ இது வந்து இங்கே பேர் வந்து கொடுத்துருக்கு, இது வந்து ஒரு ஹைட்ராலிக் லிஃப்ட். ஓகே, இது ஒரு ஹைட்ராலிக் லிஃப்ட். ஸோ பேசிக்கலி இந்த ஃப்ளூயிட் வச்சு நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபோர்ஸ் வந்து அடிஷ்னல் ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறீங்க இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி. அண்ட் இது வந்து த்ரூ அவுட் த ஃப்ளூயிட் அந்த அடிஷ்னல் சேஞ்ச் இன் ப்ரெஷர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் பாஸ்கல்ஸ் லா படி. ஸோ அதனால இந்த சைடு ஆஃப் த செட்டப்பில் உங்களுக்கு அதிகபட்சமான ஃபோர்ஸ் கிடைக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி ஹெவி ஆப்ஜெக்ட்ஸை உங்களால் லிஃப்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இட் இஸ் யூஸ் டு ரேஸ் ஹெவி லோட்ஸ் சச் அஸ் அ கார். ஸோ பேசிக்கலி நான் எக்ஸ்பிளைன் பண்ண தான் இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த சைடில் கிடைக்க போகிற ஃபோர்ஸ் F2 வந்து F1 பேசிக்கலி இந்த சைடில் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க இன்டூ A2 by A1. அந்த A2 by A1 ரேஷியோ இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த A2 வேல்யூவை நீங்கள் எவ்வளோ ஹையாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு F2 வேல்யூவும் அதிகமாக ஸ்கேல் அப் ஆகும். ஓகே, ஸோ சிம்பிளாக இதுதான் வந்து பாஸ்கல்ஸ் லா. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிள் கொஷின் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எஸ், ஒன் செகண்ட். So question என்னதுன்னா, 2 syringes with different cross sections without needles filled with water are connected with tightly fitted rubber tube filled with water. So basically setup same தான். ஸோ லாஸ்ட் கேஸில் நம்மளுக்கு பிஸ்டன்ஸ் இருந்தது, பிஸ்டன்ஸ்க்கு பதிலாக இந்த கேஸில் நம்மளுக்கு சிரிஞ்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ இதை பிஸ்டனாக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் வரப்போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ 2 syringes with different cross sections. இந்த இடத்துல இது வந்து ஃபர்ஸ்ட் சிரிஞ்ச் அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு சிரிஞ்ச் இருக்குது. ஸோ
ஸோ இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா A1, அதே மாதிரி இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா A2. A1 அண்ட் A2 ஓட வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்காங்க. 2 syringes with different cross sections filled with water. ஓகே, ஸோ fluid வந்து இந்த கேஸில் வாட்டர். ஸோ இது வந்து வாட்டர். இந்த வந்து இந்த சைடு 1 கூப்பிடலாம், இந்த சைடு 2 கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ diameters of the smaller and larger piston on 1 and 3 centimeters. ஸோ D1 பேசிக்கலி இந்த சைடில் இருக்கிற கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்குல்ல, அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவுக்கு கரஸ்பாண்டிங் டயாமீட்டர் வந்து 1 சென்டிமீட்டர். அதே மாதிரி D2 இந்த சைடில் இருக்கிற டயாமீட்டரோட வேல்யூ வந்து 3 சென்டிமீட்டர். பேசிக்கலி இதெல்லாம் ஒரு இந்த பிஸ்டன்ஸ்லாம் சர்க்குலராக இருக்கும். நீங்கள் டாப் வியூவில் பார்க்கும்போது உங்கள் பிஸ்டன் வந்து இப்படி இருந்திருக்கு. ஒரு சர்க்குலர் பிஸ்டன் மேலே தான் நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் இருக்குது. ஸோ அதனால தான் டயாமீட்டர்ஸ் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ கொஸ்டின் எதுனா, ஃபைண்ட் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த லார்ஜர் பிஸ்டன் when a force 10 Newton is applied to the smaller piston. Okay, so ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன நடக்குது, இந்த சைடு 1 அதாவது ஸ்மாலர் பிஸ்டன் இருக்குல்ல, இந்த ஸ்மாலர் பிஸ்டன் மேலே நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, 10 Newton ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. இவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த லார்ஜ் பிஸ்டன் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றது கண்டுபிடிக்கணும். எக்ஸாக்ட் சேம் இந்த ஹைட்ராலிக் லிஃப்டில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே கொஷின் தான் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அங்கே என்ன ஈக்குவேஷன் இருந்தது, இந்த இடத்துல எவ்வளோ ஃபோர்ஸ், அதாவது இந்த F2 அப்படின்னு கூப்பிட்டோம்ல, இந்த லார்ஜர் பிஸ்டன் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து F1 இன்டூ A2/A1 அந்த ஃபார்முலா படி. ஓகேவா? ஸோ அகைன் நீங்கள் டிரைவ் கூட பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரா சேஞ்ச் அடிஷ்னல் ப்ரெஷர் இங்கே 10 Newton அப்ளை பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா சேஞ்ச் இன் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு, அந்த 10 டிவைடட் பை இந்த பிஸ்டனோட கிராஸ் செக்ஷன் ஏரியா, ஒரு சிரிஞ்சோட கிராஸ் செக்ஷன் ஏரியா A1. ஓகேவா? ஸோ இதே சேஞ்ச் இன் ப்ரெஷர் தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்லையும் இருக்கும். ஓகே, ஸோ அதனால இந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷர்னால வரப்போகிற ஃபோர்ஸ் F2 வந்து என்னது, டெல்டா P இன்டூ A2. ஸோ டெல்டா P வந்து 10 டிவைடட் பை A1 இன்டூ A2. ஸோ இதுவும் ஜஸ்ட் சேம் தான். ஓகேவா? ஸோ இதில் வேல்யூ கம்ப்யூட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஸோ 10 இன்டூ A2/A1 ரேஷியோஸ். ஸோ A2ஓட வேல்யூ என்ன, ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு ஏரியா வந்து πr². ஓகேவா? ஸோ πr² ஆர் பை ஆர் 1/4 இன்டூ பை இன்டூ D2². பேசிக்கலி D2². டயாமீட்டர் யூஸ் பண்ணால் by4 பண்ணுவோம், ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதோட வேல்யூ வந்து 1/4 பை இன்டூ D2ஓட வேல்யூ வந்து 3 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 3². ஓகே, நான் SI யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணல. ஓகேவா? நான் இன்னும் SI யூனிட்ஸ் கன்வெர்ட் பண்ணல, வேணா கன்வெர்ட் கூட பண்ணிக்கலாம், இன்டூ 10⁻⁻4 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி A1ஓட வேல்யூ வந்து 1/4 பை இன்டூ D1². ஸோ இதோட வேல்யூ வந்து 1/4 பை இன்டூ D1ஓட வேல்யூ 1 சென்டிமீட்டர். ஸோ 1² இன்டூ 10⁻⁻4. பேசிக்கலி நான் ஏன் வந்து லைக் SI யூனிட்ஸ் கன்வெர்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த கேஸில் எனிவேஸ் நீங்கள் வந்து A2/A1ஓட ரேஷியோ தான் எடுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இதையும் நீங்கள் டிவைட் பண்ணும்போது இந்த 10⁻⁻4 எப்படி உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரேஷியோஸ் எடுக்கும்போது நீங்கள் SI யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா சேஃபர் தான். ஓகேவா? ஸோ A2/A1ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 1/4 பை இன்டூ 3² டிவைடட் பை 1/4 பை இன்டூ 1². ஓகேவா? 10⁻⁻4 ரெண்டு இடத்துலையும் எப்படியும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி π/4 கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ கிடைக்க போகிற ஃபோர்ஸ் வந்து 10 இன்டூ 3 3s are 9 டிவைடட் பை 1. இது பேசிக்கலி 90 நியூட்டன்ஸ். ஸோ என்ன அப்சர்வ் பண்ணலாம், 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இந்த சைடில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த சைடில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து 90 நியூட்டன். ஸோ பை ஃபேக்டர் ஆஃப் 9 வந்து நம்மளோட ஃபோர்ஸ் ஸ்கேல் இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பி பார்ப்போம். So part B if the smaller piston is pushed in through 6 cm. Basically இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்டன் இருக்குல்ல, இந்த சிரிஞ்சை வந்து நீங்கள் கீழே எவ்வளோ தள்ளுறீங்க, 6 சென்டிமீட்டர்ஸ் வரை நீங்கள் கீழே தள்ளுறீங்க. கொஷின் என்ன கேட்குறாங்க, ஹவு மச் டஸ் த லார்ஜர் பிஸ்டன் மூவ் அவுட். இந்த ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த பிஸ்டன் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த பிஸ்டன் மேலே தான் மூவ் ஆகும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால. ஸோ அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் மேலே மூவ் ஆகுது அப்படின்றது கேட்குறாங்க. அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். கீழே நீங்கள் தள்ளும் போது பேசிக்கலி லெஃப்ட் சைட் பிஸ்டன் கீழே ஸ்டோர் ஆகிருக்கிற வால்யூமை நீங்கள் அந்த ரைட் சைடுக்கு புஷ் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சைடில் எவ்வளோ வால்யூம் நீங்கள் வந்து கீழே போகிறீங்களோ அதே அளவுக்கு வால்யூம் தான் பார்ட் 2 லைக் சைட் 2ல உங்களுக்கு இன்க்ரீஸ் இருக்கும். ஓகேவா? பேசிக்கலி வால்யூம் வந்து கன்சர்வ். ஓகேவா? ஸோ வால்யூம் கன்சர்வேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா
இப்போ சைடு ஒன்னுக்கு உங்க பிஸ்டன் எவ்வளோ வால்யூமை வந்து ட்ராவர்ஸ் பண்ணுது, கீழே போகும்போது எவ்வளோ வால்யூம் ட்ராவர்ஸ் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்டூ எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் மூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது பேசிக்கலி 6 சென்டிமீட்டர் நீங்கள் கீழே வந்திருக்கீங்க. பிஸ்டன் ஒன்னை 6 சென்டிமீட்டர் கீழே போக வச்சிருக்கீங்க. ஸோ அது வந்து 6 இன்டூ 10⁻⁻2 பண்ணிக்கலாம். ஓகேவா, எஸ்ஐ யூனிட்ஸ்க்கு. ஸோ சைடு ஒன்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்கலி பிஸ்டன் ஒன் பொறுத்த வரைக்கும் அது இவ்வளோ வால்யூமை ட்ராவல் பண்ணி கீழே வந்திருக்கு. பேசிக்கலி இந்த வால்யூம் ட்ராவல்னா என்ன சொல்ல வரேன்னா, பேசிக்கலி உங்களோட சைடு ஒன் இப்படி இருக்கு கரெக்டா, உங்க பிஸ்டன் இனிஷியலா இப்படி இருந்திருக்கு. இது நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி கீழே இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. ஓகேவா, ஸோ பேசிக்கலி எவ்வளோ வால்யூம், இந்த வால்யூம் இருக்குல்ல, அந்த வால்யூம் தான் நான் வால்யூம் ட்ராவல் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, ஒரு வால்யூம் ட்ராவல்டுன்னு புரிஞ்சுக்கிறதோட இன்னும் பெட்டராக எப்படி புரிஞ்சுக்கலாம், இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டரை நீங்கள் சைட் டூக்கு எக்ஸ்பெல் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா, ஸோ அப்படி அப்படி புரிஞ்சுக்கிறது வந்து இன்னும் பெட்டர். ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து A1 × 6 × 10⁻². ஸோ இதே வால்யூம் ஆஃப் வாட்டர் தான் சைட் டூவில் இன்க்ரீஸ் இருக்கும். சைட் டூவில் இவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இதை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைட் டூ நம்ம எப்படி எழுதலாம், அதே மாதிரி ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்டூ எவ்வளோ ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேசிக்கலி இந்த செகண்ட் பிஸ்டன் இருக்குல்ல, இந்த செகண்ட் பிஸ்டன் மேலே போகும். ஸோ அந்த பிஸ்டன் எவ்வளோ மேலே போகுதோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக தண்ணி வந்து சைட் டூக்கு எக்ஸ்பெல் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ எவ்வளோ மேலே போகுது அப்படின்றத நம்ம எக்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ A2 × எக்ஸ் இன்டூ 10⁻²ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, வேறு எக்ஸ்ன்றது வந்து சென்டிமீட்டரில் இருக்கு, எக்ஸ்ன்றது சென்டிமீட்டர்ஸ். ஸோ வால்யூம் கன்சர்வேஷன் படி சைடு ஒன்ல எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டரை நம்ம எக்ஸ்பெல் பண்ணியிருக்கோமோ அதே வால்யூம் ஆஃப் வாட்டர் தான் சைடு டூக்கும் போயிருக்கணும். ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்குது, A1 × 6 × 10⁻²வும் A2 × x × 10⁻² ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கிடைக்க போகிற எக்ஸோட வேல்யூ என்னது, இங்கே இந்த x is equal to A1 divided by A2 × 6. A1/A2 ரேஷியோ. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ யா, இங்கே வந்து A2/A1. ஸோ A2/A1 இருக்கு, அதோட வேல்யூ வந்து 9 வந்து. ஸோ A2/A1 ஓட வேல்யூ 9, அதனால A1/A2 ஓட வேல்யூ வந்து 1/9 இருக்கும். ஸோ 1/9 × 6. ஸோ 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2/3 சென்டிமீட்டர். ஸோ அப்ராக்சிமேட்லி 0.67 சென்டிமீட்டர். கரெக்டா? எஸ். ஸோ 6 சென்டிமீட்டர் நீங்கள் இந்த பிஸ்டனை கீழே புஷ் பண்ணும்போது செகண்ட் பிஸ்டன் வந்து 2/3 சென்டிமீட்டர்ஸ் வந்து மேலே வரும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்ட் பி. ஸோ ஒன்ஸ் நம்ம கேல்குலேஷன்ஸ் செக் பண்ணிக்கலாம். சைடு ஒன்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் எக்ஸ்பெல் பண்ணுறீங்கன்றது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்டூ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கீழே போகிறீங்கன்றது, அது வந்து 6 × 10⁻². அண்ட் சைடு டூவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் சைட் டூக்கு நீங்கள் எக்ஸ்பெல் பண்ணுறீங்களோ அது வந்து A2 × x × 10⁻². ஓகேவா, எக்ஸ்ன்றது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்கள் பிஸ்டன் வந்து மேலே மூவ் ஆகுது, பிஸ்டன் டூ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மேலே மூவ் ஆகுது அப்படின்றது. ஸோ அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த ரெண்டு வால்யூம்ஸையும் ஈக்குவேட் பண்ணுறீங்க. பேசிக்கலி வால்யூம் இஸ் கன்சர்வ்ட். ஓகேவா, இந்த எவ்வளோ தண்ணி வந்து இங்கேருந்து இங்கே ரெடியூஸ் ஆகுதோ அதே அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் உங்கள் செகண்ட் நார்மலையும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வச்சு உங்களால் செகண்ட் பிஸ்டன் வந்து எவ்வளோ ஹைட் மேலே மூவ் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ யா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்க்கு மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பாயன்சி பேசிக்கலி. ஓகேவா, ஸோ பாயன்சியை கவர்ன் பண்ணுறது தான் வந்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். ஸோ இது நீங்கள் 10th கூட படிச்சிருப்பீங்க, பட் இது வந்து டீட்டெயிலாக படிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயிலில் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்லாம் என்ன அப்படின்றது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலோட ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, பேசிக்கலி இந்த செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். ஸோ ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் தட் when a body is partially or fully dipped into a fluid at rest. ஸோ ஒரு கண்டெய்னரில் ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, அண்ட் இந்த ஃப்ளூயிடில் ஒரு சம் ஆப்ஜெக்டை நீங்கள் இமர்ஸ் பண்ணுறீங்க, உள்ளே இறக்குறீங்க ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ நீங்கள் ஃபுல்லாக கூட இமர்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி பார்ஷியலாக கூட இமர்ஸ் பண்ணலாம். ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஸோ பார்ஷியலி ஆர் ஃபுல்லி டிப்ட், the fluid exerts an upward force of buoyancy equal to the weight of the fluid displaced. ஓகேவா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். ஸோ
நான் தனியாகவே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாயன்சி. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட ஒரு கண்டெய்னர் இருக்குது இப்படி. அகைன் கிராஸ் செக்ஷன் ஏரியா தான் இங்கெல்லாம் உங்களுக்கு என்ன கிராஸ் செக்ஷன் வேணுமோ நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா, கிராஸ் செக்ஷன் இப்போ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ ஒரு ஃப்ளூயிட்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் இமர்ஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் படி இந்த ஃப்ளூயிட் எக்ஸர்ட்ஸ் அன் அப்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃப்ளூயிட் வந்து இந்த பால் மேலே ஒரு இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. இந்த ஃப்ளூயிட் வந்து இந்த பாலை வந்து பால் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. அது ஆப்வியஸ் தானே. நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை தண்ணிக்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஒரு வாட்டர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுது. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் ஒன்றும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி தான் நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை ஃபுல்லாக இமர்ஸ் பண்ண முடியும். ஸோ இதனால என்ன புரிஞ்சுக்கலாம், அந்த ஃப்ளூயிட் வந்து அந்த நீங்கள் இமர்ஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்போர்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அப்போர்ட் ஃபோர்ஸ், அதாவது அந்த ஃப்ளூயிட் அப்ளை பண்ணுற அப்போர்ட் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எவ்வளோனா வெயிட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்டு ஃப்ளூயிட். ஓகேவா, ஸோ வெயிட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட்னா என்ன அர்த்தம்? ஸோ இனிஷியலாக நீங்கள் இமர்ஸ் பண்ணாத சுச்சுவேஷனில் உங்கள் ஃப்ளூயிட் இப்படி இருந்திருக்கு. ஓகேவா, நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் இமர்ஸ் பண்ணுறதுனால ஸோ இமர்ஷன் எவ்வளோ தூரம் நடந்திருக்கு. பேசிக்கலி நான் ரெட் கலரில் இதை இண்டிகேட் பண்ணுறேன். பேசிக்கலி இவ்வளோ தூரம் நீங்கள் உங்களோட ஆப்ஜெக்டை இமர்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இவ்வளோ டெப்த்துக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் இமர்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்படி பண்ணும் போது என்ன நடக்குது, பேசிக்கலி இந்த இடத்துல இருக்கிற தண்ணி ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இமர்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆப்ஜெக்ட் இங்கே வந்துடுது. ஓகேவா, இனிஷியலாக இந்த இடத்துல வாட்டர் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் இமர்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த வால்யூமில் இருந்த தண்ணியெல்லாம் பேசிக்கலி இந்த எக்ஸ்டர்னல் லைக் அந்த இமர்ஸ் பண்ணாத இடத்துக்கு விட்டு வெளியே வந்துடுது. ஓகேவா, நீங்கள் உங்கள் ஆப்ஜெக்ட் நீங்கள் இமர்ஸ் பண்ணும்போது இந்த ரீஜனில் ட்ராப் ஆகிற வாட்டர் வந்து பேசிக்கலி அந்த ரீஜன்லேருந்து வெளியே போகுது. ஏன்னா இப்போ அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்துடுச்சு. ஓகேவா, ஸோ இந்த ரீஜன் இருக்குல்ல, ஜஸ்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரீஜனில் இருக்கிற தண்ணி தான் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அந்த இடத்துலேருந்து லைக் டிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஆப்ஜெக்டை இமர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து அந்த வாட்டர் வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ அந்த ஃப்ளூயிட் வந்து டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஃப்ளூயிட் தான் டிஸ்பிளேஸ்டு ஃப்ளூயிட். ஓகே, அது நீங்கள் ஆப்ஜெக்ட் இமர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் ஆயிடுது, அந்த இடத்துலேருந்து வெளியே போயிடுது. ஏன்னா இப்போ அந்த இடத்துல வெறும் ஆப்ஜெக்ட், ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் தான் இருக்கு. ஓகேவா, ஸோ ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த ஃப்ளூயிட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுதுல, அந்த ஃபோர்ஸ் எஃப்னு நம்ம கூப்பிட்டுட்டா அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வந்து ஈக்குவல் டு இந்த டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிடோட வெயிட். ஸோ வெயிட் ஆஃப் displaced fluid. ஓகே, ஸோ நம்ம டிஸ்பிளேஸ் ஆகிற ஃப்ளூயிட் இருக்குல்ல, அந்த ஃப்ளூயிடோட வெயிட் எவ்வளவோ அதே அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான். பேசிக்கலி வெயிட் வந்து ஒரு ஃபோர்ஸ் தானே. ஸோ அதே அமௌண்ட் ஆஃப் வெயிட் அதே அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் சிம்பிளி வந்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் சொல்லுது. ஓகேவா, ஸோ இன்னொரு விதமாக கூட இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம இனிஷியலாக ஒரு அனாலிசிஸ் கூட பண்ணியிருந்தோம்ல. ஸோ இப்படி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு ஒரு ஆப்ஜெக்டை ஒரு தண்ணிக்குள்ளே எடுத்துக்கிட்டோம். கரெக்டாக, இது பேசிக்கலி ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி கேஸஸ் என்ன நடக்கும், இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இந்த இடத்துலையும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அது தவிர அடிஷ்னலாக கிராவிட்டியும் ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஈக்குலிபிரியமில் இருக்கிற கேஸில் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நம்ம ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சோம். ஓகேவா, நீங்கள் ஐதர் ஃபோர்ஸஸை இந்த மாதிரி வச்சு சால்வ் பண்ணலாம், ஆர் இந்த ஃபோர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம், ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே இமர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, எனி ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் தண்ணிக்குள்ளே இமர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது மேலே ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் எஃபின்னு நீங்கள் எடுத்துடலாம். ஓகேவா, எஃபி ஓட மீனிங் என்னன்னா பேசிக்கலி ஃபோர்ஸ் ஆஃப் பாயன்சி ஆர் பாயன்ட் ஃபோர்ஸ்னு கூட சொல்லலாம். ஃபோர்ஸ் ஆஃப் பாயன்சி. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் பாயன்சி எதனால கிரியேட் ஆகுது, ஆக்சுவலாக இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவலண்ட்டாக இருக்கிறது தான் ஃபோர்ஸ் ஆஃப் பாயன்சியும். ஸோ இந்த மேலே லேயர்ஸ் அப்ளை பண்ணுற மேலே ஃப்ளூயிட் லேயர்ஸ் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் கீழே ஃப்ளூயிட் லேயர்ஸ் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக எடுக்கிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒன் சிங்கிள் ஃபோர்ஸ்
ஆஃப் மேக்னிடியூட் பாயின்சியாக எடுத்துகிட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் தண்ணிக்குள்ளே இமர்ஸ் பண்ணும்போது மேலே P1 இன்டூ ஏ, கீழே P2 இன்டூ ஏ அந்த மாதிரி எடுக்க மாட்டோம். ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோர்ஸ் அண்ட் அந்த ஃபோர்ஸ் வந்து பாயிண்ட் ஃபோர்ஸ், அவ்வளோதான். ஸோ அது வந்து ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணும் நம்ம கேல்குலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ பாயிண்ட் ஃபோர்ஸை புரிஞ்சுக்கிற பாயிண்ட் ஃபோர்ஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? கான்செப்ட் வந்து இதுதான், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அந்த பாயிண்ட் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வந்து சேம் as த வெயிட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்டு ஃப்ளூயிட். ஓகேவா? அது வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கிளியராக இருந்தால் நம்ம இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸோ இந்த பாயிண்ட் ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆகிற சில கொஷின்ஸ் இப்போ நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒன் செகண்ட். எஸ், ஸோ கொஷின் வந்து இங்கே இருக்கு. Okay, just 1 second. Yeah. So a wooden block with volume 0.2 meter cube is completely submerged in water. ஓகேவா? ஸோ ஒரு கண்டெய்னர் இருக்குது நம்மக்கிட்ட, கண்டெய்னரில் வாட்டர் இருக்குது. ஸோ வுடன் பிளாக் வித் வால்யூம். ஸோ பிளாக்னா நம்ம ஒரு கியூபாய்டல் ஷேப் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா? இஸ் கம்ப்ளீட்லி சப்மர்ஜ்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது. ஓகே, இது ஜஸ்ட் நான் சைடு வியூ மட்டும் தான் வரைகிறேன். அந்த பிளாக் வந்து ஆக்சுவலாக இப்படி இருக்குது. லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கியூபாய்டை வந்து ஒரு தனிக்குள்ளே இமர்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் இதெல்லாம் வரையலை. ஸோ இது சைட் வியூவை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணால் போதும். இது வந்து கம்ப்ளீட்லி சப்மர்ஜ்ட், ஃபுல்லாகவே இந்த பிளாக் வந்து தண்ணி கீழே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வுடன் பிளாக்கோட வால்யூம் ஆஃப் பிளாக் வந்து 0.2 மீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த பாயிண்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த வுடன் பிளாக்? ஸோ எஃபியோட வேல்யூ என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஆப்ஜெக்டை தண்ணிக்குள்ளே இமர்ஸ் பண்ணும்போது ஒரு எனி ஃப்ளூயிட்குள்ளே இமர்ஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. இது மேலே ஒரு பாயிண்ட் ஃபோர்ஸ் கண்டிப்பாக ஆக்ட் ஆகும் அப்படின்றது தெரியும். ஜஸ்ட் 1 செகண்ட். இதோட டைரக்ஷன் மட்டும் சரியா இல்லை. அண்ட் அந்த பாயிண்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் ஆப்வியஸ்லி அப்போர்டாக இருக்கும். ஓகேவா? இப்படி ஒரு பாயிண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? தண்ணிக்குள்ளே இமர்ஸ் பண்ணுறதுனால ஒரு பாயிண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இதோட வேல்யூ என்னது அப்படின்னு கேட்குறாங்க கொஷனில். ஸோ ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் படி நம்மளுக்கு தெரியும், இந்த பாயிண்ட் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வந்து ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட். ஓகேவா? ஸோ இந்த கேஸில் டிஸ்பிளேஸ்டு ஃப்ளூயிட் என்னது, அதை நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த கேஸில் பிளாக் வந்து இங்கே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிளாக்குமே இல்லை அப்படின்னா என்ன இருக்கும், ஃபுல்லாகவே இந்த இடத்துல வாட்டர் இருக்கும். பட் எசென்ஷியலி நீங்கள் இமர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நம்மளோட பிளாக் வந்து வருது. லைக் இந்த இடத்துல நம்மளோட பிளாக் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ பேசிக்கலி இந்த ரீஜனில் இருக்கிற ஃபுல் வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. அந்த இடத்துல இருக்கிற தண்ணி வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆயிடுச்சு. ஸ்ப்ரெட் அவுட் ஆகி உங்களுக்கு டோட்டல் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆப்வியஸ்லி. ஓகேவா? ஸோ பேசிக்கலி இந்த ரீஜன், இந்த பிளாக் வந்து என்க்ளோஸ் பண்ணுற ரீஜன் இருக்குல்ல, ட்ராப் பண்ணுற ரீஜன், அந்த ரீஜன் ஃபுல்லாக நம்மளோட டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட் இருக்குது. அண்ட் நீங்கள் பிளாக்கை இமர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ளூயிட்லாம் ஆப்வியஸ்லி வெளியே டிஸ்பிளேஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட். ஸோ நீங்கள் பிளாக்கே வந்து டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட் ரீஜனில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த டிஸ்பிளேஸ்டு ஃப்ளூயிடோட வெயிட் என்னது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிடோட வெயிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, வெயிட் என்னது, மாஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ பேசிக்கலி இது எம்ஜி, இந்த ஃபார்ம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை நான் எம்டின்னு போட்டுக்கிறேன். எம்டினா மாஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட். ஸோ இங்கே இருந்த ஃப்ளூயிட், இங்கே வந்து எர்லியில் ஃப்ளூயிட் இருந்தது, பிளாக்கை இமர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளூயிட் லைக் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுச்சு, வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ முன்னாடி அந்த இடத்துல இருந்த ஃப்ளூயிடோட மாஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, மாஸை நான் எப்படி எழுதலாம்னா டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் இன்ட்டு
இந்த g அப்படியே இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் த டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட் வந்து ஆப்வியஸ்லி இந்த பிளாக்கோட வால்யூமாக தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அந்த இடத்துல ஒரு கியூபாய்டல் ஷேப்பில் அந்த டிஸ்பிளேஸ் ஃப்ளூயிட் வந்து இருந்திருக்கு. நீங்கள் அந்த பிளாக்கை தண்ணிக்குள்ளே இமர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த கேஸில் நீங்கள் எவ்வளோ வால்யூம் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுதோ அது வந்து ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் த இமர்ஸ்டு பிளாக். நீங்கள் எவ்வளோ வால்யூம் வந்து பிளாக் வந்து இமர்ஸ் ஆகிருக்கோ அதே அளவுக்கு தான் வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிடும் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இந்த கொஸ்டினுக்கு மட்டும் இல்லை, எல்லா பாயின்சி கொஸ்டின்ஸ்க்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? என்னதுன்னா வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட் வந்து ஈக்குவல் டு immersed volume of object. ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தண்ணிக்குள்ளே இமர்ஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? எவ்வளோ வால்யூம் நீங்கள் இமர்ஸ் பண்ணுறீங்களோ அதே வால்யூம் தான் ஃப்ளூயிடும் டிஸ்பிளேஸ் ஆகும். ஓகேவா? இந்த கேஸில் நீங்கள் உங்கள் பிளாக்கை ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே இமர்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபுல் வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து சேம் ஆஸ் வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட். ஓகேவா? ஸோ இந்த கேஸில் நம்ம வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட் என்னவா இருக்கும்? இமர்ஸ்டு வால்யூம்னா இந்த ஃபுல் பிளாக் தண்ணிக்குள்ளே இமர்ஸ் பண்ணிட்டீங்க. கரெக்டாக? ஸோ இமர்ஸ்டு வால்யூம் வந்து வால்யூம் ஆஃப் இந்த பிளாக்காக தான் இருக்கும். ஸோ இமர்ஸ்டு வால்யூம் வந்து வால்யூம் ஆஃப் த பிளாக். ஸோ வால்யூம் ஆஃப் த பிளாக் வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 0.2 மீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட் இந்த கேஸில் 0.2 மீட்டர் கியூப், விடி அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வால்யூம் கிடச்சிருச்சு, டென்சிட்டி, ஆக்சலேஷன், கிராவிட்டி ரெண்டுமே தெரியும். இதனால பாயின் ஃபோர்ஸோட வேல்யூ என்னவா வரும்? ரோட வேல்யூ 1000, வால்யூம் வந்து 0.2, ஆக்சலேஷன் கிராவிட்டி 9.81. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 2 × 9.81 × 100. ஸோ 2 × 9.81 வேல்யூ வந்து 2619 × 100 நியூட்டன்ஸ். ஓகேவா? அது பேசிக்கலி பாயின் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து 1962 நியூட்டன்ஸ். ஓகேவா? ஸோ அகெயின் நான் வந்து இந்த பாயிண்ட்டை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட் இருக்குல்ல, அது வந்து இந்த கேஸில் தான் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த கேஸில் தான். பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் எல்லா கொஷின்ஸ்க்குமே யூஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிற கேட்ச் என்னதுன்னா, நீங்கள் இமர்ஸ்ட் வால்யூம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? எப்பயுமே வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட் வந்து இமர்ஸ்ட் வால்யூம். இந்த இமர்ஸ்ட் வால்யூம்னா என்னன்னு வாட்டி சொல்லிடுறேன். ஓகே, இமர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இமர்ஸ்ட் வால்யூம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கேஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்குது அண்ட் ஒரு வாட்டர் இருக்குது அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி இமர்ஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? இந்த கேஸில் நீங்கள் உங்கள் ஆப்ஜெக்டை லெட்ஸ் ஃபுல்லாக இமர்ஸ் பண்ணல. ஓகேவா? இவ்வளோக்கு தான் உங்கள் ஆப்ஜெக்ட் இமர்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கேஸில் இமர்ஸ்ட் வால்யூம் வந்து இந்த வால்யூம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கோ அதே வால்யூம் ஆஃப் வாட்டர் தான் டிஸ்பிளேஸ் ஆகும். ஓகே, நீங்கள் உங்களால் இமேஜின் கூட பண்ண முடியாது, ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? எவ்வளோ தண்ணி வந்து எவ்வளோ ஃப்ளூயிட் நீங்கள் டிஸ்பிளேஸ் பண்ணுறீங்கன்றது வந்து ஈக்குவல் டு எவ்வளோ உங்கள் ஆப்ஜெக்ட் தண்ணிக்குள்ளே இம்மர்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது. ஓகேவா? இந்த கேஸில் என்னோட பிளாக் வந்து ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே இம்மர்ஸ் ஆயிடுச்சு. அதனால தான் நான் வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ் ஃப்ளூயிடை வால்யூம் ஆஃப் பிளாக்னே சொல்லிட்டேன். ஓகேவா? எல்லா கேஸ்லையும் உங்களுக்கு இது ட்ரூவாக இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த கேஸஸில் இந்த மாதிரி பார்ஷியல் இமர்ஸ்ட் கேஸஸில் நீங்கள் இந்த வால்யூமை தான் கன்சிடர் பண்ணணும் இமர்ஸ்ட் வால்யூமாக. ஸோ இந்த வால்யூமுக்கு ப்ரொபோஷனலான மாஸ் ஆஃப் த டிஸ்பிளேஸ் ஃப்ளூயிட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்கலி எப்படி கண்டுபிடிப்பீங்க? மாஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்னா டென்சிட்டி இன்ட்டு இந்த வால்யூம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இமர்ஸ்ட் வால்யூம் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இந்த ஃபுல் வால்யூம் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த வால்யூம் வந்து தண்ணிக்கு வெளியே தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. வெறும் இந்த வால்யூம் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆன் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னா 700 grams solid cube having an edge of length 10 centimeter floats in water. ஓகே, ஸோ சேம் அது மாதிரி ஒரு கண்டெய்னர் வேணால் எடுத்துக்கலாம். எல்லா கேஸ்லையும் கண்டெய்னர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்குது. 700 grams solid cube floats in water. ஸோ இந்த மாதிரி ஒரு கியூப் வந்து தண்ணியில் ஃப்ளோட் ஆகுது.
ஸோ கியூப்னா ஆப்வியஸ்லி கிராஸ் செக்ஷன் வந்து ஒரு ஸ்கொயராக தான் இருக்கும். சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூபை சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் தானே தெரிய போகுது. ஸோ அதான் வரைஞ்சிருக்கேன். அண்ட் இதோட மாஸ் வந்து 700 கிராம்ஸ் ஆர் 0.7 kilograms. ஓகே. ஹேவிங் an edge of length 10 சென்டிமீட்டர். ஸோ எட்ஜ் ஆஃப் லென்த்னா இந்த 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 லென்த் இந்த இந்த ஸ்கொயரோட லென்த் வந்து பேசிக்கலி இந்த ப்ரொஜெக்ஷனோட லென்த் வந்து 10 சென்டிமீட்டர். இது வந்து இந்த கியூபோட சைட் லென்த். ஓகேவா? ஸோ எல் வந்து 10 சென்டிமீட்டர். ஃப்ளோட்ஸ் இன் வாட்டர். ஹவு மச் வால்யூம் ஆஃப் த கியூப் இஸ் அவுட் சைட் த வாட்டர் தான் கொஷின். ஸோ இதை நான் வந்து 2 கலரில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ வந்து தண்ணிக்கு வெளியே இருக்கு. ஓகேவா? அண்ட் மீதி வந்து இந்த கலரில் பிளாக் கலர்லேயே நான் வந்து போடுறேன். இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வால்யூம் வந்து தண்ணிக்கு உள்ளே இருக்கு. ஓகேவா? இது வந்து சர்ஃபேஸ் லெவலில் இந்த லைன் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வால்யூம் வந்து அவுட் சைடு வாட்டர். இந்த வால்யூம் ஆஃப் இமர்ஸ்ட் இது வந்து பேசிக்கலி இமர்ஸ்ட் வால்யூம். இதுதான் இமர்ஸ்ட் வால்யூம்னு சொல்லுவோம். ஓகேவா? லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி இதுதான் இமர்ஸ்ட் வால்யூம். இது வந்து இமர்ஸ் ஆகாமல் லைக் வெட் ஆகாமல் இருக்கிற ரீஜன் வந்து வெளியே இருக்கு. ஓகேவா? கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளோ வால்யூம் வந்து தண்ணிக்கு வெளியே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பேசிக்கலி இந்த ரெட் கலர் ஷேடட் ரீஜன் இருக்குல்ல அந்த வால்யூம் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன கொஷின்லேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம், இந்த கியூப் வந்து ஃப்ளோட்ஸ் இன் வாட்டர். பேசிக்கலி தண்ணியில் ஃப்ளோட்டிங் கண்டிஷனில் இருக்குது. ஃப்ளோட்டிங் கண்டிஷனில் ஸ்டேஷ்னரியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பிளாக்கோட ஃப்ரீ பாடி டயக்ராமை இப்போ நம்ம வரைய ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ பிளாக் இங்கே இருக்குது. ஸோ சிம்பிள் ஃபோர்ஸ் பேலன்சிங் பண்ணாலே நம்மளால இந்த கொஷினை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் இந்த பிளாக் நான் இங்கே ஐசோலேட் பண்ணுறேன். பிளாக் இங்கே நான் வரைகிறேன். ஓகே. ஸோ பிளாக் மேலே ஆக்ட் ஆகிற ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் என்னது? ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் இது ஒரு வெர்டிக்கல் பிளேனில் இருக்கிறதுனால ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பிளாக் மேலே. ஸோ இது வந்து மாஸ் ஆஃப் பிளாக் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? இப்போ இந்த பிளாக் தண்ணியில் ஃப்ளோட் ஆகணும்னா ஆப்வியஸ்லி இந்த தண்ணி வந்து பிளாக் மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அது வந்து பாயின் ஃபோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ பாயின் ஃபோர்ஸ் வந்து மேலே இப்படி. ஓகேவா? ஸோ இந்த கேஸில் நான் எந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எதுவுமே கன்சிடர் பண்ணல. ஓகேவா? ஸோ அப்படி அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கன்சிடர் பண்ணாலுமே அதுக்கு ஈக்குவலன்ட் ஃபோர்ஸ் வந்து பாயிண்ட் ஃபோர்ஸ் தான். ஓகேவா? ஸோ பேசிக்கலி மேலே P1 இன்ட்டு ஏ கீழே P2 இன்ட்டு ஏ எடுத்துட்டு பண்ணுவோம்ல ஃபண்டமெண்டலாக பண்ணும்போது. ஸோ அது பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் டேரெக்டாக ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் FB எடுத்து முடிச்சிடலாம். அது வந்து பாயிண்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிளாக் வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகணும்னா என்ன கண்டிஷன்? அந்த பிளாக் வந்து பேசிக்கலி ஈக்குலிபிரியமில் இருக்கு. ஓகேவா? நீங்கள் ஃப்ளோட்டிங்னா ஹாரிசான்டல் மூவ்மெண்ட் எதுவுமே கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகேவா? வெர்டிக்கலாக அனலைஸ் பண்ணும்போது பிளாக் வந்து கீழே தண்ணிக்குள்ளே சமர்ஜ் ஆகக்கூடாது. அதே மாதிரி பிளாக் வந்து தண்ணி விட்டு வெளியவும் போகக்கூடாது. பிளாக் மேலேயும் மூவ் ஆகக்கூடாது, பிளாக் கீழேயும் மூவ் ஆகக்கூடாது அப்படின்றது நம்ம அசம்ஷன். ஓகேவா? இந்த மாதிரி அசம்ஷன் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், இந்த பிளாக் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ பிளாக் ஈக்குலிபிரியமில் இருக்குன்னா என்ன கண்டிஷன்? இந்த பாயிண்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த கிராவிட்டி ஃபோர்ஸோட ஈக்குவலாக இருக்கணும். இந்த எஃபியும் இந்த இது பேசிக்கலி என்னது ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி. ஸோ இந்த எஃபியோட வேல்யூவும் இந்த எஃப்ஜியோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் தான் பிளாக் ஈக்குலிபிரியமில் இருக்கும். கரெக்டாக? ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர் லெவலையும் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸோ வாட்டர் வந்து இங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ ஹைட் ஆஃப் வாட்டர் இருக்குன்றது தெரியாது. ஸோ நான் வெளியே இருக்கிற ஹைட் பேசிக்கலி இந்த ஹைட் இருக்குல்ல இந்த ஹைட்டை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹைட் வெளியே இருக்குன்னு தெரியாது. அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். பேசிக்கலி வால்யூம் எவ்வளோ வெளியே இருக்குன்றது நான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் அமௌண்ட் ஹைட் வந்து தண்ணிக்கு வெளியே இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது எக்ஸ்னா பாக்கி இது எவ்வளோவா இருக்கும்? சைட் லென்த் மொத்தமாக 10, இந்த டிஸ்டன்ஸ் மொத்தமாக 10. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸாக இருக்கும் போது இந்த டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக 10 மைனஸ் எக்ஸாக தான் இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்கும். டோட்டலாக இந்த டோட்டல் சைட் லென்த் வந்து 10. ஓகேவா? ஸோ நான் வெளியில் இருக்கிற ஹைட் வந்து எக்ஸ், தண்ணிக்குள்ளே இருக்கிற ஹைட் வந்து 10 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாயிண்ட் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு தேவை. ஸோ பாயிண்ட் ஃபோர்ஸ் வந்து என்னது? எப்பயுமே வந்து பாயிண்ட் ஃபோர்ஸ் வந்து என்னது? வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட். வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே நம்ம வேணால் எழுதிக்கலாம். வெயிட் ஆஃப் ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட். ஓகேவா? ஸோ வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட் எப்படி எழுதலாம்? மாஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி.
ஸோ மாஸ் ஆஃப் த டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட் வந்து density of displaced fluid or density of the fluid தான் density of fluid into volume of displaced fluid into acceleration due to gravity. ஸோ ரோ ஜியை நான் சேர்த்துறேன். இங்க இருக்கிற ரோ வந்து வாட்டரோட டென்சிட்டி, பேசிக்கலி இந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி. கரெக்டாக டிஸ்பிளேஸ்டு ஃப்ளூயிட் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் ஆக்சலேஷன் அண்ட் கிராவிட்டி இன்ட்டு இந்த டிஸ்பிளேஸ்டு ஃப்ளூயிடோட வால்யூம். ஸோ டிஸ்பிளேஸ்டு ஃப்ளூயிடோட வால்யூம் என்னவா இருக்கும்? வால்யூம் ஆஃப் பேசிக்கலி இந்த வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட் வந்து ஈக்குவல் டு வால்யூம் இமர்ஸ்ட். ஓகேவா? நான் போன கொஸ்டினே இதே தான் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் எவ்வளோ வால்யூம் இமர்ஸ் பண்ணுறீங்களோ, பேசிக்கலி இந்த வால்யூம் தான் வால்யூம் இமர்ஸ்ட், தண்ணிக்குள்ளே இருக்கிற வால்யூம் இதுதான். ஸோ எவ்வளோ வால்யூம் நீங்கள் இமர்ஸ் பண்ணுறீங்களோ அந்த வால்யூம் தான் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட். ஸோ இப்போ நான் மார்க் பண்ணுற ரீஜனோட வால்யூமை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வால்யூமை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். எப்படி? உங்களுக்கு எவ்வளோ ஹைட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பேசிக்கலி இந்த கியூபாய்டோட வால்யூமை கண்டுபிடிச்சா கூட நம்மளுக்கு போதும், கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு போதும். ஓகேவா? அந்த கியூபாய்டோட ஹைட் வந்து 10 - x அண்ட் ஏரியா வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அவர் ஏ வந்து பேசிக்கலி என்னவா இருக்கும்? இது வந்து நீங்கள் ஒரு டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இது பேசிக்கலி ஒரு கியூப் தான். கொஷனில் இந்த மாதிரி இருக்கு அந்த கியூப். நான் வெறும் அந்த சைடு வியூ மட்டும்தான் வரைகிறேன். ஓகேவா? பட் எசென்ஷியலி இந்த மாதிரி ஒரு கியூப் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி அந்த கிராஸ் செக்ஷன். ஓகே, இது 3Dயில் இமேஜின் பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு கியூபு, இதுதான் வந்து இந்த கிராஸ் செக்ஷன். ஸோ அந்த கிராஸ் செக்ஷனோட ஏரியாவை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் அதோட வேல்யூவும் நம்மளுக்கு தெரியும். பேசிக்கலி சைட் லென்த் ஸ்கொயர். ஒரு ஸ்கொயருக்கு வந்து ஏரியா வந்து எல் ஸ்கொயர் தான். ஓகேவா? ஸோ கிராஸ் செக்ஷன் ஏரியாவோட வேல்யூவே வந்து எல் ஸ்கொயர். அது வந்து 10 × 10 விச் இஸ் 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனோட வேல்யூ. ஸோ நம்மளுக்கு இந்த தண்ணிக்குள்ள இமர்ஸ் ஆன ரீஜனோட வால்யூமை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? இந்த ஹைட் மல்டிப்ளைட் பை இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா. பேசிக்கலி இந்த ஹைட் மல்டிப்ளைட் பை இந்த கிராஸ் செக்ஷன் பேஸ் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஓகேவா? ஸோ ஹைட் வந்து 10 - x இன்ட்டு ஏரியா வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ எல்லா யூனிட்ஸுமே வந்து நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம மீட்டர்ஸ்லேயே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 10 - xன்றது சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு 10⁻², நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் மீட்டராக மாற்றுறதுக்கு. அதே மாதிரி இந்த 100 வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்கிறதுனால இதை நான் மீட்டர் ஸ்கொயராக மாற்றுறதுக்கு 10⁻⁴ இங்கே நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மொத்த குவான்டிட்டி தான் வால்யூம் இமர்ஸ்ட் ஆர் வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட். ஓகேவா? ஸோ இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் ஃபோர்ஸ் என்னவா வருது எனக்கு? டென்சிட்டி வந்து 1000. ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 1000. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1000 kg/m³ தான். ஸோ டென்சிட்டி வந்து 1000, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000, ஆக்சலரேஷன் ஆஃப் கிராவிட்டி 9.81 இன்டூ வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் வந்து 10 - x இன்டூ 100 இன்டூ 10 இங்கே 10⁻² இருக்குது, 10⁻⁴ இருக்குது. ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி 10⁻⁶. ஓகே, இதுதான் பாயிண்ட் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து ஷுட் பி ஈக்குவல் டு கிராவிட்டி ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த பிளாக் வந்து ஃப்ளோட் ஆக முடியும். வர்டிக்கலி ஈக்குலிபிரியமில் இருக்கும். ஓகேவா? ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் நமக்கு இப்போதைக்கு கவலைப்படல. ஓகேவா? வெர்டிக்கலி ஈக்குலிபிரியமில் இருக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் ஃபோர்ஸும் மேலே இருக்கிற ஃபோர்ஸும் கிராவிட்டி அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். கிராவிட்டியோட ஃபோர்ஸ் என்னது? சிம்பிளி மாஸ் ஆஃப் த பிளாக் இன்டூ ஆக்சலரேஷன் டியூ கிராவிட்டி. ஸோ மாஸ் ஆஃப் த பிளாக் வந்து டென்சிட்டி ஆஃப் பிளாக் இன்டூ வால்யூம் ஆஃப் பிளாக் இன்டூ ஆக்சலரேஷன் டியூ கிராவிட்டி. ஸோ 1000 இன்டூ 9.81 இன்டூ 10 - x into 100 into 10⁻⁶. இது வந்து பாயிண்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கிராவிட்டி ஃபோர்ஸ். கிராவிட்டி ஃபோர்ஸ் என்னது? டென்சிட்டி ஆஃப் பிளாக். டென்சிட்டி ஆஃப் பிளாக் என்னன்னு கொடுத்துருக்காங்க கொஷனில்? ஓகே, கொஷனில் டேரெக்டாகவே நம்மளுக்கு மாஸ் ஆஃப் த பிளாக் கொடுத்துட்டாங்க 0.7 kgs அப்படின்றது. ஸோ பேசிக்கலி இதோட வேல்யூ இந்த டென்சிட்டி ஆஃப் பிளாக் இன்ட்டு வால்யூம் ஆஃப் பிளாக் இருக்குல்ல, இந்த மாஸ் ஆஃப் பிளாக், இந்த மாஸ் ஆஃப் பிளாக்கோட வேல்யூவை டேரெக்டாக நம்மளுக்கு 0.7 kgன்னு தெரியும். Okay, so directly 0.7 into acceleration due to gravity 9.82. ஸோ ரெண்டு சைட்ஸ்லையுமே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 10 - x இன்ட்டு 10 இங்கே 2 பவர்ஸ் இருக்குது, இங்கே 3 பவர் இருக்குது. 10⁵, இங்கே ஒரு -6. ஸோ -6 is equal to 0.7. ஸோ 10 - x வேல்யூ என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 0.7. இது வந்து 10⁻⁻1 இருக்குது. ஸோ டிவைடட் பை 10⁻⁻1. ஸோ இது ஈக்குவல் டு 0.7 இன்ட்டு
10 power 1 which is basically 7. ஓகேவா? ஸோ 10 மைனஸ் எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 7. ஸோ எக்ஸோட வேல்யூ ஷுட் பி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம, இந்த மாதிரி ஒரு கேஸில் இந்த மாதிரி ஒரு 700 கிராம் பிளாக் வந்து ஃப்ளோட் ஆகும்போது, தண்ணியில் ஃப்ளோட் ஆகும்போது 0.7 kg மாஸோட 3 சென்டிமீட்டர் ஹைட் வந்து தண்ணிக்கு வெளியே இருக்குது அண்ட் 7 சென்டிமீட்டர் ஹைட் வந்து தண்ணிக்கு கீழே இம்மர்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஓவரால் சொல்யூஷன். ஸோ இந்த இந்த கொஸ்டினை நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இமர்ஸ்ட் வால்யூம்னா என்ன அப்படின்றது. ஸோ இமர்ஸ் வால்யூம்னா தண்ணி கீழே எவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணணும். அந்த பிளாக்கோட டோட்டல் வால்யூமை கன்சிடர் பண்ணாமல் எவ்வளோ வால்யூம் தண்ணி கீழே இருக்குது அப்படின்றது மட்டும் கன்சிடர் பண்ணணும். அதுதான் இமர்ஸ்ட் வால்யூம். அது எப்பயுமே வில் பி ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்டு ஃப்ளூயிட். ஓகே, ஸோ யா, நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். நீங்கள் இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஹோம்ஒர்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் காமெண்ட்ஸில் நீங்கள் வந்து இந்த டவுட்ஸ் வந்து கேளுங்க. ஓகேவா? ஸோ பாய் ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ கொஷின்ஸ் மோஸ்ட்லி இந்த பேட்டர்ன்லாம் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் கிராஸ் செக்ஷன்ஸ் தான் வேரி ஆகுமே தவிர கொஷின்ஸோட பேட்டர்ன் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்டையர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸை நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகே, ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் தான் பேசிக்கலி என்னென்னா, நம்ம இது வரைக்கும் கவர் பண்ண கேஸ் எல்லாத்துலேயும் நம்ம ஃப்ளூயிட் வந்து அட் ரெஸ்ட்டு தான் இருந்தது. எந்த ஃப்ளோவுமே நம்ம கன்சிடர் பண்ணல. ஓகே, ஸோ இது வந்து ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸை இப்போ நம்ம ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நம்ம வந்து ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பேசிக்கலி ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான்.